ரெப்கோ வங்கியின் தலைவர் மதிப்பிற்குரிய சந்தானம் அவர்களுக்கும், ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் தலைவர் திரு தங்கராஜ் அவர்களுக்கும் மற்றும் பேரவை பிரதிநிதிகள், சேலம் பேரவை பிரதிநிதிகள் திரு புஷ்பநாதன், விஜயலட்சுமி, திரு மேரி சகாயம், மேரி செல்வராஜ், திரு யோக விநாயகர், திரு சிவலிங்கம் மற்றும் கடனாமணி வரவில்லை. இருந்தாலும் இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கின்ற நமது தாயம் திரும்பிய மக்கள் அனைவருக்குமே இந்த இனிய ஒரு பொன்னாளான ஒரு நிகழ்ச்சியை இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றன என்பதை அறிந்துள்ளோம். இங்கே இந்த நிகழ்வானது மிகப்பெரிய பொன்னிறத்தினால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு தருணமான நிகழ்ச்சி. தமிழகத்திலேயே இந்த மாதிரி ஒரு நமது தாயம் திரும்பிய மக்களுக்காக இவ்வாறு ஒரு பெரிய உதவி செய்வது என்பது இதுதான் முதல் முறை. அதாவது ரெப்கோ வங்கியின் மூலமாக மட்டுமே செயல்படுத்தக்கூடிய ஒரு வங்கி இது. மற்ற நேரத்திலும் நமக்கு நம்ம திட்டத்தின் கீழே நமது மூலிகை நமது பங்கு தொகையை ரெப்கோ வங்கி மூலமாகவும் மற்ற தொகையை அரசு நிறுவனங்கள் மூலமாகவும் செலுத்தி செய்வார்கள். இங்கே கடந்த வருடம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி நமது இருபெரும் தலைவர் அவர்களும் இங்கு வந்து நல உதவி செய்யும் பொழுது இந்த கோரிக்கையை பகுதி மக்கள் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு மண்டபம் கட்டி கொடுத்தால் பரவாயில்லை, எங்களுக்கு பெருந்திரளான தாயம் திரும்பிய மக்கள் இந்த பகுதியிலே வாழ்கிறார்கள், அவர்கள் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என கேட்டுக்கொண்டதின் பேரில் உடனடியாக அதனுடைய தொடர் நடவடிக்கையின் போது இங்குள்ள பொதுமக்களாகிய நீங்களும் இங்கே இளைஞர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள், அவர்களெல்லாம் ஒன்றிணைந்து அதற்கு தகுந்த பதிவேடுகள் எல்லாம் கொடுத்து இந்த அளப்பெரிய மிகப்பெரிய ஒரு சாதனையான இந்த இரு மண்டபங்களை, அதாவது திருமணம் வரவேற்பு மண்டபமும் மற்றும் உணவு மண்டபமும் மிகப்பெரிய வகையிலே செய்துள்ளார்கள். அத்தோடு இந்த பகுதியில் வாழ் நமது மக்களுக்கு சுமார் 200 நபர்களுக்கு இன்று நல உதவி வழங்க உள்ளார்கள். மிஷின், தையல் மிஷின், மருத்துவ உதவி, கல்வி உதவி இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டு வெகு குறுகிய காலத்திலே பல்வேறு நமது தலைவர்கள் எல்லாம் நாம் நினைத்தால் அவர்களை கொள்வதற்கு வார்த்தையே இல்லை. தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பகுதியிலும் சென்று நமது தாயத்தின் மக்களுக்காக நாம் இன்று ஒரு நாள் விழாவை இவ்வளவு பெரிதாக கொண்டாடுகிறோம். ஆனால் அவர்கள் கடந்த 2-3 மாதங்களாக தமிழகத்தில் அனைத்து பகுதியும் சென்று நமது பகுதியில் நமது தாயத்தின் மக்கள் அனைவரையும் சந்தித்து அவர்கள் நல உதவி வழங்கி மிகப்பெரிய அளவுக்கு அயராது பாடுபட்டவர்களை நாம் என்றும் நினைவு கொள்ள வேண்டும். அவருக்கு உங்கள் அனைவருடைய ஒரு பெரிய கரகோஷத்துடன் வாழ்த்து வருகிறேன். அத்தோடு இந்த இனிய நன்னாளில் சில கருத்துக்களை நான் கூற விரும்புகின்றேன். இங்கு சுமார் 2000 மக்கள் சுற்றுப்புற கிராமத்திலே வாழ்கின்றார்கள், தாயகம் திரும்பியவர்கள். அத்தோடு இன்னொரு சொல்ல மறந்துவிட்டேன், நமது வங்கியின் மேலாளர் உட்பட வங்கி பணியாளர்கள் அனைவரும் இந்த திட்டங்களுக்கு நாம் செயல்படும் போது உறுதுணையாக இருந்து அவர்கள் நேரங்காலம் பார்க்காமல் அயராது உழைத்துள்ளார்கள். அவர்களையும் மனதார வாழ்த்துகிறேன். அத்தோடு இந்த பகுதியில் இன்றைக்கு கிட்டத்தட்ட தாயகம் திரும்பிய மக்கள், இலங்கை மற்றும் பர்மாவிலிருந்து வந்து தாயம் திரும்பிய மக்கள் உணர்வுபூர்வமாக உணர்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பில்லை. ஏனால் என்னுடைய வயது எனக்கு 72, நான் ஒரு 22 வயது வரைக்கும் அங்கு வாழ்ந்தவன் காரணத்தினால் அவருடைய கஷ்டங்களை நஷ்டங்களை கண்கூடாக பார்த்தவன். எனவே அப்படிப்பட்ட அளப்பரிய இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணி வெளியூரில் போய் உழைத்து தாயகம் திரும்ப வேண்டும் என்று நீங்கள் தலைக்குறைவாக நினைக்கக்கூடாது. இந்த நாட்டிலே ஏற்பட்ட சூழ்நிலையின் காரணமாக தங்களது ஒரு இளமையான வாழ்காலத்தை அங்கே சென்று கஷ்டப்பட்டார்கள். அவர்கள் இந்திய வம்சாவளிகள் தான். நீங்கள் தாயகம் திரும்பியவுடன் அங்கே அவர்கள் இருக்கும்போது இந்திய அரசினால் வழங்கப்பட்ட பாஸ்போர்ட் மூலமாக தான் இங்கு வந்துள்ளார்கள். எனவே நீங்கள் தலையிலிருந்து பேச வேண்டும். ஆரம்ப காலத்தில் தான் இலங்கையிலிருந்து வந்தவர்கள் என்று இங்கு வாழ்ந்தவர்கள் சில ஏராளமாக கூட கூறியிருக்கக்கூடும். அவர்கள் முகத்திலே கிழிக்க வேண்டும். நாம் இங்கு அவர்களை விட நாம் இந்த நாட்டுக்காக வெளிநாடுகள் சென்று அயராது பாடுபட்டவர்கள் என்பதை அவர்கள் உணர்த்த வேண்டும். அத்தோடு இங்கே இந்த தாய்மார்களெல்லாம் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு அந்த தேயிலை தோட்டத்திலே உழைப்பெல்லாம் சொல்வதனால எனக்கு ஒரு நாள் போதாது. ஒவ்வொரு நிமிட கதையும் என்னால் சொல்ல முடியும். ஆனால் நேரம் கருதி நான் அவரை சொல்ல விரும்பவில்லை. இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் அனைவரும் தங்கள் தாய் தந்தையர்கள் எவ்வாறு கஷ்டப்பட்டு தங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்களோ அதை நினைத்து தங்களுடைய வாழ்விலே நல்ல முன்னேற்றமான கல்விகளை கற்று உயர வேண்டும் என்பதற்காக நமது ரெப்கோ வங்கியின் மூலமாக கல்வி கடன்,
எவ்வளவோ உங்களுக்கு தெரியும் அனைவருக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து நல உதவிகளையும் நமது இருவரும் தலைவர்களும் இங்கு பணி, அதாவது அவர்கள் வந்த பிறகுதான் ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் உங்களை பற்றி என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று இரவும் பகலும் அயராது பாடுபடுவார்கள். கிட்டத்தட்ட ஒரு கல்லூரியை விலைக்கு வாங்கியுள்ளார்கள் நம்ம தாயம் திரும்பிய மக்களுக்காக. அதை போல இந்த பகுதி மக்கள் இவ்வளவு பெரிய மண்டபம் இங்கு அமையும் என்று கொஞ்சம் கூட யாரும் எதிர்பார்க்கவில்லை. இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் நான் அடிக்கடி சந்திக்கின்ற காரணத்தினால் சொல்லுகிறேன், உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இதுக்கு எப்படி நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை சார், இவ்வளவு தூரம் நீங்கள் செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் நாம் செய்வதற்கு காரணம், முக்கிய காரணம் நமது தலைவர்கள் இருவர்கள். அவர்களிடம் என்ன சொன்னாலும் இந்த மக்களுக்கு இது வேண்டும் என்று சொன்னால் அவ்வப்போதே அதிகாரிகளிடம் கலந்து உடனடியாக அதை அங்கீகரித்து மிகப்பெரிய அளவில் இந்த மண்டபத்தை கட்டியுள்ளார்கள். இந்த சுற்று வட்டார பகுதியில் உள்ள நமது தாயம் திரும்பிய மக்கள் அனைவருமே இந்த மண்டபத்திலே தங்களுடைய கல்யாணம் காட்சி அனைத்தையும் செய்து சிறப்பான முறையில் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று ஒரு நல்ல இலக்குடன் செய்தார்கள். இதை பயன்படுத்தி மிக சிறப்பான முறையிலே இருக்க வேண்டும். அத்தோடு நமது வங்கி மூலமாக பெறப்படக்கூடிய கல்வி அனைத்து கடன்களையும் பெற்று எல்லோரும் ஒற்றுமையுடன் இங்கே வந்து நம்ம ஜாதி நிலைமை கிடையாது, தாயம் திரும்பியோர் என்ற ஒரே ஒரு குடையின் கீழ் நாம் செயல்பட்டு வருகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த உணர்வோடு இங்கு அனைவரும் நலமுடனும் பலமுடனும் வாழ வேண்டும் என்றும், அத்தோடு இந்த நல்ல இதை பயன்படுத்தி சிறப்பான முறையில் செயல்படுத்தி நமது இருவரும் தலைவர்களுக்கும் நமது ஒற்றுமையை நல்கி அவர்களை கரங்களை வலுப்படுத்த வேண்டும். ஏனால் நீங்கள் நினைக்கலாம், இவர்களைப் போல மக்கள் மீது ஒரு அக்கறை கொண்டவர்கள் எங்கும் நீங்க பார்க்க முடியாது. நான் என்னுடைய வயது கிட்டத்தட்ட 37 வருஷம் அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்றவன். இன்று ஓய்வு பெற்று 15 ஆண்டுகள் நிறைவேறி பெற்றுவிட்டது. எத்தனையோ அதிகாரிகளையும் எத்தனையோ அதிகாரிகளையும் பார்த்திருப்பேன். ஆனால் ஒரு சுயநலமின்றி தங்களுடைய மொத்த குறிக்கோளும் இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டு இவ்வாறு செயல்பட்டு வருகின்றார்கள் என்பதை நீங்களும் உணர்வீர்கள். இருந்தாலும் நாம் சொல்ல வேண்டிய காலத்துக்கு தத்திருக்கிறோம். எனவே அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி நலமுடன் வாழ வேண்டும் என்றும் தலைவர்களிடம் ஒரு சின்ன கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். இந்த மண்டபம் எல்லாம் ஆகிவிட்டது. மண்டபத்துக்கு தேவையான சமையல் பாத்திரம், பர்னிச்சரு, டேபிள் எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்து விட்டார்கள். ஒரே ஒரு சிறிய குறை, அதை அடுத்தாண்டு நிறைவேற்றி கொடுப்பார்கள். எதிர்ப்புறம் நல்ல நிலம் இருக்கிறது. ஒரு சமையலறை கூடமும் ஒரு சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு இடம் மட்டும் கட்டி கொடுக்க வேண்டுமாறு மக்கள் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அடுத்ததாக முன்னாள் பேரவை